சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்மம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது அஷ்டமத்து சனியா ஆரம்பிக்குது. அதனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்து அனுகூலமா இருந்ததுன்னா தாக்கம் குறைவா இருக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் எப்பவும் ஆகாது. ஸோ அதனால் உறவுகள் விஷயத்தில் தாய் தந்தை இருக்கலாம், தந்தை மகனாக இருக்கலாம். இந்த மாதிரி உறவுகள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. எதையும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களில் கவனம் தேவை. வேலை விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. இதில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா தாக்கங்கள் குறைவாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் எச்சரிக்கை தேவை. கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதியாக இருக்கும். உத்தியோகத்திலே சில நேரங்களில் சில மாற்றங்கள் வரும், சில சேஞ்சஸ் வரும். அது நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸ்டபனாக இருக்காதீங்க. மாற்றம் ஒன்றே மாறாது தான் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இழுபறி நிலைமை இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு அது நல்லபடியாக முடியும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டில் படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல அப்படின்னா அங்கேயே அதிலே இருந்துட்டு இருக்காமல் அடுத்து என்ன ஆப்ஷனோ அதை பார்த்துட்டு போகிறது தான் இந்த காலத்தில் புத்திசாலித்தனம். அதே மாதிரி கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னா கலைஞர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், பாடகர்கள் சிங்கராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, டெக்கரேஷன் சம்மந்தமான தொழில் நடத்துகிறவங்க, பூ பழம் காய்கறி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு திடீர் இடமாற்றங்கள் வரும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தீய பலன்கள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 50% நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய தசா நல்லா இருந்ததுன்னா இதில் ப்ளஸ்ஸோ இல்லைன்னா மைனஸோ இருக்கும்.